ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா பிஏ ஹீரோ கிட்ட அவனோட லவ் ஸ்டோரியை பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ என்ன தான் அவனோட லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடனோட டிசைனை காப்பி பண்ணிட்டா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லியிருந்திருப்பா. அதனால் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்கல்ல. அப்போ ஒரு பாரில் உட்காந்து குடிச்சிருந்துருப்பா. ஸோ ஃபுல்லாக மட்டையாகி வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது, இவளை எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படின்ட்டு. அந்த நேரம் செக்ரட்டரி பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்திருப்பாங்களே. ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இவன் பார்த்திங்கன்னா வேகமாக வந்துட்டுருக்கா. ஐயோ, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு வேறு கோவத்தில் இருப்பாளே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறான். அவள் பார்த்திங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா. இவன் கோவமாக இருந்தாலே இப்படி தாயை ஆஃப் பண்ணி வச்சிட்றா. சரி, ஆன் பண்ணட்டும், நம்ம போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே வந்துட்டு இருக்கும்போது அங்கிட்டிருந்து ஒரு பொண்ணு வந்து இவனை இடிக்க கையில் வச்சுருந்த ஃபோன் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சே போயிடுது. ஸோ இவனுக்கா செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. ஏம்மா, என் ஃபோனை ஏமா அப்படி அநியாயமாக உடச்சி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட ஃபோன் தானே உடஞ்சிச்சு, இது என்ன பெரிய விஷயமா, நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. எது காசு கொடுத்தா எல்லாமே சரியாயிருமா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் இப்போ என் மேலே கோவமாக இருப்பா. இப்போ என்ன பண்ணுறது? என்னை பிரேக்கப் பண்ணிட மாட்டா? அதுக்காக நான் என்ன உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டையா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே போயிட்டுருக்கா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்திங்கன்னா தள்ளாடி ரோட்டுக்கிட்டே போயிட்டா ஒரு கார் ஏற்றுற மாதிரி வேற வந்துடுது. ஸோ இவன் பிடிச்சி இழுக்க அவள் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாகவே பிடிச்சிக்கிறா. ஏம்மா எந்திரிம்மா, நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருந்துகிட்ருக்க அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா கண்ணே முழிக்கலை. உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போக அப்படின்ட்டு. ஆனால் அவன் நல்லா போதையில் மயங்கி கிடக்கா. இது வேறையா, இருக்கிற தலைவலியில் முடியலை அப்படின்ட்டு அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ நல்லா தூங்கி இப்போ தான் மேடம் கண் முழிச்சு பார்க்குறாங்க. அம்மா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு ஆன்னு கத்த. அவன் பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கான். என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. டேய் யாரா நீ, இங்கே என்னடா நான் பண்ணிகிட்ருக்கேன், என்னடா பண்ண அப்படின்ட்டு கத்துற அளவுக்கு எந்த ஒரு சீனுமே இங்கே இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இதுதான் என்னோட வீடு. அங்கே இருக்கே அந்த ஹேண்ட்ஸமான ஒரு ஃபோட்டோ, அதில் இருக்கிறது நான் தான் உன்னை காப்பாற்றினேன். ஸோ நான் உன்னோட சேவியர் அப்படின்ட்டு. இவ எப்படி பார்க்குறா, எது சேவியரா நீயா? சரி, நைட்டு நீ எங்கே தூங்குன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் சோஃபாவில் தூங்குனேன். ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன ஏன்னு கேட்குறேன். நல்லா எரும மாடு மாதிரி என் பெட்டில் படுத்துட்டீங்கன்னா நான் எங்கே போய் தூங்குறது அப்படின்னு. கெஸ்ட் ரூம் இல்லையா? கெஸ்ட் ரூமில் போய் தூங்கியிருக்கலாம்ல. எங்கே பாரு, என் வீடே குட்டியான வீடு, இதில் கெஸ்ட் ரூம்லாம் இல்லை. ஓ அப்படியா, நான் கெஸ்ட் ரூம் இல்லாத வீட்டில் தூங்குனதே இல்லை. ஆமாம், நீ பெரிய எலிசபெத்து மகாராணி, நீ கெஸ்ட் ரூம் இல்லாமல் தூங்க மாட்டேன், நான் அப்படி கிடையாது அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா கத்தி விட்டுட்டு இங்கேருந்து போயிரு, நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அட ரொம்ப யூனிக்காக இருக்கானேப்பா, அவனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டே வெளியே வந்துட்டுருக்காள். அப்பயே பார்த்திங்கன்னா ரெடியாகி வந்துட்டுருக்கான். ஏம்மா நீ போகலையா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு. இல்லை என்னால் இப்போ போக முடியாது, எனக்கு தூக்கமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் நான் தூங்கிட்டு போகவா, செத்துருவேன், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, அவள் என்னையும் கொண்டுருவா உன்னையும் கொண்டுருவா அப்படின்ட்டு. ஏன்ப்பா இப்படி பண்ணுற, ஒரு பொண்ணு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகிறேன்னு தானே சொல்கிறேன், உன் வீட்டை நான் முழுங்கவா போகிறேன் அப்படின்ட்டு. இங்கே பார், முடியவே முடியாது, என் லைஃப் எனக்கு முக்கியம். சரிடா, இங்கே பாரு, இந்த ட்ரெஸ்ஸை பாரு எவ்வளோ நாத்தமாக இருக்குது, இது கூட என்னால் வெளியே போக முடியாது அப்படின்ட்டு. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவனோட ட்ரெஸ்ஸை தான் எடுத்து கொடுத்துருக்கான். அதை போட்டுட்டு வந்துட்டுருக்கா. இப்போ நாச்சும் போ அப்படின்ட்டு. இந்த மாதிரி காஸ்டியூமில் நான் வெளியே போனேன் அப்படின்னா என்னை நாய் துரத்தாது, அதனால நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நான் பாட்டில் போயிடுறேனே அப்படின்ட்டு இவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. சரி, என்னமும் பண்ணி தொலை, ஆனால் வெளியே மட்டும் வந்துடாத, இந்த நெய்பர்ஸ் யாருமே உன்னை பார்க்கக்கூடாது, அப்புறம் தேவையில்லாத கிசுகிசெல்லாம் வந்துட்டுருக்கோம், புரியுதா அவனுக்கு அப்படின்னு. ஓகே அப்படின்ற மாதிரி இவ பார்த்திங்கன்னா ஏதோ ஒய்ஃப் மாதிரி டாட்டா பாயெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான். அப்போது அந்த பொண்ணு தான் இப்போ உன்னோட கரண்ட் லவரா அப்படின்னு. ஆமாம் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏண்டா எப்பட்றா அது, உனக்கு அந்த எக்ஸ் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு, ஒரு பொண்ணு வந்தோன்னே அவன் மேலே எப்படி டக்குன்னு அந்த ஃபீலிங்ஸ் மாறும், என்ன நீ ஆள் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கே அப்படின்ட்டு. ஐயோ சார், நீங்கள் என்னை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது, அதனால தான் அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாகவே ஆகிட்டான். அப்படியா, என்னது இது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆர்வமாக கேட்கும்போது, சார் நீங்கள் என்ன என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, இப்படிலாம் இருக்க மாட்டிங்களே அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஏன் தெரியுமா, நான் எத்தனை பிளைண்ட் டேட்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை, ஆனால் நீயும் வாரத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சி விட்டுருக்க.
ஸோ காஃபி ஷாப்பில் நான் வெயிட் பண்ணுறேன், வந்து கதையை கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு. இவனுக்கும் வேறு வழி இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போனால் வீடே அலங்கோலமாக கிடக்கு. அங்கே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. ஏய், யார் இப்படிலாம் பண்ணா, எதுக்கு இப்படி உடச்சி போட்டிருக்க, நீ ஏன்டி நீ வீட்டிலேருந்து வெளியே போகலை அப்படின்னு. எங்கே பாருப்பா, நான் நல்லா தூங்கிட்டேன். அப்போது ஒரு பொண்ணு வாட்டில் உள்ளே வந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு அவள் வாட்டில் போயிட்டா அப்படின்னு. அவள் என் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருப்பா. அப்புறம் வேறு ஒரு பொண்ணு வீட்டில் இருந்து அவள் கடுப்பாக மாட்டாளா? என்ன கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கு நல்ல டேஸ்ட்டே இல்லை. அவள் எவ்வளோ மோசமாக அக்ரெசிவாக நடந்துக்கிட்டா தெரியுமா? என் மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் பிடிச்சி என்னை எவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணா தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ இவனு பார்க்குறான், அப்படியா, அப்போனா உனக்கு கொஞ்சவா செய்வாங்க அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டுருந்துருப்பான். ஸோ அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. இதுதான் சார் என்னோடய லைஃப்பில் நடந்துச்சு. என்னோடய எக்ஸ் என்னை விட்டு போனதுக்கு காரணம் முழுக்க நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அவளோட பர்த்டே பார்ட்டியை நான் அட்டன் பண்ணலை, அவள் கூட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு. சரிடா, நீ என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டுக்க வேண்டியதானே, எங்கே கேட்க விட்றீங்க, அப்படியே வரப்பாக இருந்தா எப்படி கேட்குறது அப்படின்ட்டு. எனக்கு எப்படி தெரியும் நீ இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்க அப்படின்னு. நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி பேசியிருந்தா நானும் சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு பதிலுக்கு பதில் பேசுகிறேன். சரி, அப்புறம் எப்படி தான் அவள் உன்னோட கரண்ட் ஆனா அதை சொல்லு. அதுவா, எனக்கு கொஞ்ச நாளாகவே யாரும் என்னை ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருந்துச்சு. பார்த்தா இவ தான். ஒரு நாள் நான் காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருந்தேனா, அந்த இடத்துக்கு இவனும் வந்தா. பார்த்தோன்னா நான் ஷாக் ஆகிட்டேன். ஏய், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அதுவா, நான் ஒரு ரைட்டரு, நான் ஒரு கதை ஒன்று எழுதிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் உங்களோட பாஸை பற்றி சொல்கிறீங்களா? என்னோடய நாவலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டா. நானும் சில சோகத்தில் இருந்தேன்னா, அதனால் உள்ளுக்குள்ளே இருந்த எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னு. புரியலையே. அதாவது உங்களை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக என்னோடய பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு ஆள். லவ்னா என்னன்னே தெரியாது. அதில் ஏபிசிடி இருக்கா அப்படின்னு கேட்டால், அப்படியா, அப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தர்தி இவர். ஒரு நாள் ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிருந்தார். அந்த பொண்ணு பாவம் கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு. ஏதோ டிராஃபிக்லாம் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னிச்சு. நார்மலாக இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அப்படியாம்மா, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் அந்த அம்மா மூஞ்சியை ஊற்று பார்த்துட்டு இருந்தார். ஸோ மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக பவுட்ரு, லிப்ஸ்டிக்கு, கண்மை இதெல்லாம் பார்த்துட்டு, நீ மேக்கப் போட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, எதுக்காக நீ டிராஃபிக்கில் மாட்டினேன்னு என்கிட்ட பொய் சொன்னேன், இப்படி பொய் சொல்கிறவங்களா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு அந்த ஜூஸு காஃபி எல்லாம் எடுத்து மூஞ்சியில் மட்டும்தான் ஊற்றலை, மற்றபடி கழுவி வாயாலே ஊற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? சுத்தமாக அவருக்கு அப்போ சென்ஸே இல்லை லவ்வை பற்றி. ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட மட்டும் நம்ம பொய் சொன்னோம், நம்ம தொலைஞ்சோம், வேலையை விட்டே தூக்கிடுவார். அவர்கிட்டலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஓ, பார்க்கும்போது அவர் அப்படி தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது, எது உனக்கு என் பாஷை தெரியுமா, யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு. ஏன் தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு தூக்கி வாரி போட்டுருது. அம்மா தாயே, நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு வெளியெல்லாம் போய் சொல்லிடாத, அவரோட பேரை போட்டு இந்த நாவல் கிவல்னு எழுதி தொலைஞ்சிடாத, என்ன கொன்றுவார். அப்படியா, நான் அவரை பற்றி இந்த நாவல் எழுதக்கூடாது அப்படின்னா நீ வந்துட்டு நான் கூப்பிட்றப்பெல்லாம் என் கூட வந்து சாப்பிடணும், வெளியே ஊர் சுற்றணும், ஓகேவா அப்படின்னு. இவனுக்கு ஒன்றும் புரியல. சரி, இதை பற்றி நீங்கள் யோசிங்க, நான் வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறா. இப்போ இவ சொல்லிட்டு போகிறத பார்த்தா மறுபடியும் நம்ம கமிட் ஆகிட்டோமா, இவன் நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாலோ அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதை எல்லாத்தையுமே ஹீரோ கேட்கும்போது, உன்னோட டைம் பாஸுக்கு நீ என்னை பற்றி ரொம்ப மோசமாக ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு. ஐயோ பாஸ், நான் இன்டென்ஷனலாக எதுவுமே சத்தியமாக சொல்லலை, கொஞ்சம் சோகத்தில் இருந்தனால அப்படி உள்ள இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே எட்டி பார்த்துருச்சு, என்ன மன்னிச்சு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா காலில் விழுந்துட்டுருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்க, சார் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியே வெயிட் பண்ணுறான், ஸோ நம்ம அப்புறமாட்டி இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டுருக்கான். ஈவினிங் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கா. ஓ, அவன் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறான், சரி நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவள் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டுருக்கா. ஸோ ஹீரோ இதை பார்க்குறானா, இதாண்டா சமயம் அப்படின்ட்டு அவளோட ரூம்குள்ளே போயிட்டு தேவையான திங்ஸு என்னென்னலாம் வச்சுருக்கா, எது எதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போதைக்கு இது போதும் அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளை மாதிரி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து பார்க்குறா. அட, இந்த மண் இன்னும் அதே இடத்துல உட்காந்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, இதெல்லாம் தேராது அப்படின்ட்டு. ஸோ மறுநாள் ஜின்னுக்கிட்ட போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அட மைக்கு, நீலாம் வேறு லெவல் இல்லையா, நான் உனக்கு அப்புறமாட்டி ட்ரீட்லாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு
போகிற போக்கில் நெத்தியில் வேற கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். அவனுக்கு அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். ஸோ அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு டேய் ஜின்னு உன் வாயை உடைக்க போகிறேன்டா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நேராக ஹீரோயின்ட்ட போய் தான் அளந்து விட்டுட்டு இருக்கான். நீ வந்துட்டு கம்பெனியில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறியா, அதனால் உனக்கு நான் வந்துட்டு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன், வா வா அப்படின்ட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் ப்ராடக்ட் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். ஃபோனில் இவ யூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் இருக்கும்ல, அதை வச்சே பார்த்துட்ருக்கான். இது இல்லையே, இதுவும் இல்லையே, அது இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அந்த சேல்ஸ் பொண்ணு வந்து ஹீரோன்ட்ட கேட்குறா, மேடம் நீங்கள் என்ன பிராண்டு தான் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அது நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டை கண்டுபிடிச்சிட்டான் போல். ஸோ அதை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். இந்த வச்சுக்க அப்படின்ட்டு. இது எனக்கா, இதுதான் ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ண ரிவார்டாக அதை தான் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. இது உன்னோட ஃபேவரேட் தானே, அப்புறம் என்ன வாங்கிக்க அப்படின்னு. எவன்டா சொன்னா இது என்னோட ஃபேவரேட் அப்படின்னு. நீ தான் யூஸ் பண்ணுற, அப்போ ஃபேவரட் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு. ஐயோ கடவுளே, இந்த பைத்தியத்தை எங்கே தான் பிடிச்சாங்கன்னு தெரில. ஏண்டா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அது என்னோடய ஃபேவரட் ஆயிருமா? எனக்கு பிடிச்ச பிராண்டை வந்துட்டு வாங்க காசு இல்லை, ஏன்னா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அதனால தான் நான் கிடச்சதை என் மூஞ்சியில் போட்டு ஏதோ சுற்றிட்டு இருக்கேன். உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்கள் மாலில் எது எக்ஸ்பென்சிவாக இருக்கோ அதை டக்குன்னு பேக் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் கேலரிக்கு வந்திருக்கா. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போதே ஜின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பழங்காலத்துக்குள்ள பெயிண்டிங்ஸு அப்படி இப்படி அப்படின்னு. ஸோ அவள் பார்க்குறா, தம்பி பழங்காலத்து பொருள் எல்லாமே வேறு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ நீ ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிட்டுருக்கா. அவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ரொம்பவே டயர்டாக வந்து வீட்டில் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஏசி பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை போல். ஸோ அந்த ரிமோட் எங்கடா அப்படின்னு தேடும்போது ஒரு ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டையும் பார்த்துட்றா. ஸோ எடுத்து படிக்கிறா. அவளுக்கு பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஓ இதனால தான் அந்த ஜின்னு பையன் இந்த மாலில் இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தானா, அப்புறம் அந்த ஆர்ட் கேலரிக்கும் இதனால தான் வந்தானா அப்படின்ட்டு. இருக்கட்டும்டா ஹீரோ, உன்னை பார்த்துக்கிறேன், நீ செத்தடின்ட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. லியான்ஸும் இங்கே வா, உனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இவளுக்கா சோத்தை பார்த்தோன்னா ஒரே ஆனந்தம். என்ன சொல்கிறீங்க, எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த ஜின்னு தான் பண்ணியிருக்கான். உனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிச்சிருக்கா, எது உன்னோட ஃபேவரட்டுன்னு சொல்லு, நான் உனக்கு டெய்லி வாங்கி அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு. ஓ இது உன் வேலை தானா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா விளத்தனமாக பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே உட்காந்து எதை சாப்பிட்லாம் எது சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.